சேது ஐஸ்வர்யாவை கட்டிக்க சம்மதம்னு ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லிடுறாரு. ஐஸ்வர்யாவோட அம்மா அப்பா ராஜாங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. ராஜாங்கம் சொல்றாரு, மகேஸ்வரன், நாங்க முக்கியமான விஷயத்த பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்களும் சரியான நேரத்துல வந்திருக்கீங்க. சொல்லுங்க மச்சான், எந்த விஷயமா பேசிக்கிட்டு இருந்தீங்க? ஈஸ்வரி சொல்றாங்க, மாமா எதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அண்ணனுக்கு தெரியாத விஷயம் இல்ல, நான் ஏற்கனவே சொன்ன விஷயம் தானே. சேது ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லிட்டானே. மகேஸ்வரன் சொல்றாரு, நாங்க வீட்டுக்கு வந்த உடனே இவ்வளவு இனிப்பான செய்திய சொல்லுவீங்கன்னு நினைச்சு கூட பாக்கல. ஐஸ்வர்யாவோட அம்மா சொல்றாங்க, ரொம்ப சந்தோஷம் தம்பி, அத்தைன்னு இனிமேட்டு உரிமையா கூப்பிடுப்பான்னு சேது கிட்ட சொல்றாங்க. மகேஸ்வரன் சொல்றாரு, பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் சம்மதம்னா இந்த வாரமே கல்யாணத்தை வச்சிருவோம். என்ன நான் சொல்றது? ராசாங்கம் சொல்றாரு, இந்த வாரத்திலயா? வெள்ளத்தாய் சொல்றாங்க, ராசாங்கம் அத்தா நீ எதுவும் சொல்ல வேண்டாம். அவனா சொல்றாங்க, என்னங்க எப்படி சொல்றீங்க? கல்யாணத்துல இருந்து சேதுவுக்கு இன்னும் விவாகரத்து வாங்கல. அப்படி இருக்கிறப்ப இன்னொரு கல்யாணம் பண்றது தப்பா இருக்கும்ல. மகேஸ்வரன் சொல்றாரு, ஓஹோ நீங்க அப்படி சொல்றீங்களா? அப்படின்னா நிச்சயதார்த்தத்தை வச்சுப்போம் நாளைக்கு. சேது கிட்ட ராஜாங்கம் கேக்குறாரு. சேதுவும் சம்மதம் தெரிவிக்கிறாரு. தமிழ் ஆட்டோல போய்கிட்டு இருக்காங்க. ஆட்டோக்காரர் கிட்ட ரோட்ல என்ன கூட்டமா இருக்குன்னு விசாரிக்கிறாங்க. ஆட்டோக்காரர் சொல்றாரு, ஏதோ ஆக்சிடென்ட்மா. ஆட்டோவை நிப்பாட்ட சொல்றாங்க. தமிழ் 4 பேரும் அடிபட்டு ரோட்ல கிடக்குறாங்க. கூட்டம் கூடி நிக்குது. தமிழ் கேக்குறாங்க, எங்க வேடிக்கை பாக்குறீங்க? ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்க்க வேண்டியதானே அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அங்க உள்ளவர் சொல்றாரு, அவங்க உள்ள விழுந்து கிடந்தாங்கம்மா, நாங்க இங்க தூக்கி போட்டு வச்சிருக்கோம்மா, பாத்துக்கிட்டுலாம் இல்ல. ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணிருக்கோம்மா, வந்த ஆம்புலன்ஸ் பஞ்சர் ஆகி வர்ற வழியிலே நின்றுச்சுமா, அங்க என்னம்மா செய்யறது? தமிழ் சொல்றாங்க, அவங்க ரொம்ப சீரியஸா இருக்காங்க, வர்ற வண்டிய நிப்பாட்டுங்களே யாராவது. லாரிய நிப்பாட்டுறாங்க. லாரியில அடிபட்டவங்கள ஏத்துறாங்க. பிள்ளைய தமிழ் தூக்கிட்டு போறாங்க. தமிழ் பிள்ளைய காப்பாத்த முயற்சி பண்றாங்க. லாரி போய்கிட்டு இருக்கப்பவே குழந்தைக்கு உயிர் வந்துருது. தமிழ் சொல்றாங்க, பாப்பா ஒண்ணும் இல்ல, எந்திரி பாப்பா. அந்த குழந்தையோட அப்பாவை காப்பாத்த முயற்சி பண்றாங்க தமிழ். நாளை சந்திப்போம்.